வணக்கம். சென்ற பதிவில் மூலிகையினுடைய சாப நிவர்த்தி, பிராண பிரதிஷ்டை, இதற்குண்டான மந்திர முறைகளும் அதற்கு எப்படி காப்பு கட்டி நாம் முறையாக எடுப்பது என்பதை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் எல்லா மூலிகைகளுக்கும், அதாவது சர்வவசிய மூலிகைகள் என்று இருக்கிறது. அதாவது அஷ்ட கர்மங்கள், 8 விதமான கர்மங்கள்: வசியம், ஆக்ரஷ்ணம், மோகனம், தம்பனம், வித்வேஷனம், மாரணம், வேதனம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்கள். அதாவது 8 விதமான செயல்களையே நாம் அஷ்ட கர்மங்கள் என்று கூறுகிறோம். அந்த அஷ்ட கர்மங்களுக்கும் 8 விதமான மூலிகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கர்மங்களுக்கும் 8 மூலிகைகளாக 64 மூலிகைகள் இருக்கிறது. ஆக ஒரு கர்மத்திற்கு வசியம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 8 விதமான வசியங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு சர்வ வசியங்களும் செய்யக்கூடியது புல்லுருவி. அதற்கடுத்து தேல் கொடுக்கு ராஜவசியத்தை செய்யக்கூடியது சென்னாயுருவி. புருஷ வசியத்தை செய்யக்கூடியது நில ஊமத்தை ஸ்திரீவசியம். ஸ்திரீவசியம் என்றால் பெண் வசியத்தை செய்யக்கூடியது விஷ்ணு கிரந்தி. விஷ்ணு கிரந்தியில் 2 இருக்கிறது. இந்த விஷ்ணு கிரந்தி மிருக வசியத்தை செய்யக்கூடியது பொற்றலை கையான் தகரை. பொற்றலை கையான் தகரை என்பது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி என்பது தான் பொற்றலை கையான் தகரை. இது சர்ப வசியம் என்று சொல்லக்கூடிய நாகங்களை, பாம்புகளை வசியம் செய்யக்கூடியது. வெள்ளெருக்கன் என்பது சத்ரு வசியம் செய்யக்கூடியது. நின்றால் சிலிங்கி, அதாவது நின்றால் சிலிங்கி என்பது லோக வசியத்தை செய்யக்கூடியது. அதாவது உலகத்தையே வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. ஆக இவைகள் மட்டுமல்ல, இன்னும் பல வசிய மூலிகைகள் இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு சித்தர் பெருமக்களும் ஒவ்வொரு மூலிகைகளை இனம் கண்டு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில மூலிகைகள் 2 கர்மங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் இந்த வசிய மூலிகையிலேயே அநேக மூலிகைகள் வசிய மூலிகைகளாக செயல்படுகிறது. ஆக பொதுவாக அஷ்டகர்ம மூலிகைகள் என்பது 8 விதமான மூலிகைகளை முதன்மை மூலிகைகளாக நாம் எடுத்துக்கொண்டு அதற்குண்டான மந்திரம், அதாவது அஷ்ட வசியங்களுக்கும் அனைத்து வசியங்களுக்கும் பொதுவான ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்து கொண்டால் நீங்கள் வசியத்திற்காக எந்த மூலிகைகளை எடுத்தாலும் அந்த மூலிகைகளை எடுத்து நாம் தாயத்தில் அடைத்து கவசமாக ரட்சையாக நாம் அணிந்து கொண்டாலும் சரி, அல்லது அந்த மூலிகைகளை மருத்துவத்திற்காக நாம் பயன்படுத்தினாலும், நம்மளுடைய உடலுக்காக உள்ளுக்கு நாம் சாப்பிட்டாலும் சரி, அல்லது மை தீட்டிக் கொள்வது, மையிட்டுக் கொள்வதற்காக அந்த மையை அரைத்து அதை வசிய மையாக நாம் தீட்டிக் கொண்டாலும் சரி. ஆக எந்த காரியத்திற்காக இந்த வசிய மூலிகைகளை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் முதலில் அதற்கு சாப விமோசன மந்திரம் கூறி காப்பு கட்டி பிறகு பிராண பிரதிஷ்டை செய்து அந்த மூலிகைகளை எடுத்து அந்த மூலிகைகளை நீங்கள் கல்வத்தில் வைத்து அரைக்கும் பொழுதோ அல்லது அரைத்து பிறகு நாம் அது மையாக பக்குவப்படுத்தி அந்த மைக்கு உயிர் ஊட்டும் பொழுதோ அல்லது அதை தாயத்தில் அடைத்து ரட்சையாக கட்டும் பொழுதோ இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1008 உருவாவது உருவேற்றி, அது மையாக இருந்தாலும் தாயத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக, அதாவது உடல் சார்ந்த நோய்களுக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை நீங்கள் உச்சாடனம் செய்து அதை பிரயோகிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதோ நாம் பயன்படுத்தும் பொழுதோ அது முழுமையான பலன்களை தரும். ஆகவே அதற்குண்டான மந்திரத்தை கூறுகிறேன். ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் வா வா அவ்வும் உவ்வும் வசிய 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 கணபதி சித்திக்க ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1008 உருவாவது ஏற்றி பிறகு அதை எந்த ஒரு உபயோகத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மூலிகை வசியத்தன்மையை முழுமையாக நமக்கு கொடுக்கும். அதனுடைய ஆற்றல் அதன் முழுமையாக இருந்து நமக்கு பயனளிக்கும். ஆகவே இது அஷ்ட கர்மத்திற்கும் உண்டான வசிய மூலிகை. அதாவது வசியங்களில் அஷ்டகர்ம வசியங்களுக்கும் இது பயன்படுத்தலாம். ஜனவசியம், மிருகவசியம்,
ஆண் வசியம், பெண் வசியம், ஆக சத்ரு வசியம், எந்த வசியங்களுக்காக இருந்தாலும் இந்த வசிய மூலிகைகளை எடுத்து நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் சித்தி செய்து மற்றவர்களுக்கு செய்தீர்களானால் நிச்சயம் இதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.